பாதாள சாக்கடை திட்டம் விரைவாக முடிச்சுக்கோன்னு சொன்னீங்க நீங்க முதல்ல. இது வரைக்கும் இன்னும் அது பினிஷ் ஆகுதுக்கு என்ன சார்? அதான் அவங்க அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதில் பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கோம். மாநகராட்சி முழுக்கவே குப்பை கூலங்களாகவே இருக்குதான், முழுக்க வெள்ளப்படுறது இல்லை சார். என்ன செய்ய போறீங்க சார்? அதான் அதையும் பேசினோம். காரணம், வேலூரிலே நிறைய குப்பைகள் சேர்க்கிறது. அது எங்கே கொட்டுவது என்பது அந்த குப்பைகளை எங்கே கொட்டுவது என்பதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு ஊரிலும் குப்பைகள் சேர்கிறது. அந்த குப்பைகளை கொட்டுவதற்கே அவர்களுக்கு சில இடங்களை தடுமாறுகிறார்கள். இவ்வளவு பெரிய வேலூரில் குப்பைகள் அதிகமாகத்தான் சேர்கிறது. அவற்றையெல்லாம் எங்கேயாவது கொட்ட வேண்டும். எங்கே கொட்டுவது என்பதுதான் பிரச்சனை. அதுக்காக அதை பற்றி கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்து கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதனால் ஒரு 4-5 ஐடியாக்களை சொல்லி இருக்கிறார்கள். அவையெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறார்கள் என்பதை பார்க்கும். ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டாவது. டெஃபினட்டா சார், முல்லை பெரியாறுல அந்த டேம் ஒர்க் பண்றதுக்கு கேரளா அரசு கிட்ட ஒப்படைச்சாங்க. இப்ப நம்ம எந்த அளவுல பணி தொடங்கி இருக்காங்களா இல்லையா? நாங்க போட்ட சுப்ரீம் கோர்ட்ல பயங்கரமான இது போட்டிருக்கார். உடனடியாக அந்த 7 மரங்களை வெட்டணும், பேபி டேம் கட்டணும், வண்டி எந்த விதமான பொருளும் போகும் வரும், இதில் எதிலையும் தலையிடக்கூடாது என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட். ஆமா, அவங்க நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென்பண்ணையில கர்நாடகா அந்த ரசாயன கழிவு நீரை வெளியேறாங்க. அது என்ன நடவடிக்கை நம்ம மாநில அரசு ஒன்று வச்சுங்க. நாட்டில் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையாருக்கு ஒரு ஆண்டியன் மாதிரி குப்பையை கொட்டுருவேன், கொலு கொட்டுருவேன், எல்லாம் எங்கள் ஆசிரியர் தான் கொட்டுறான். ஏன்னா இந்த பாலாறு இப்போ என்ன ஆச்சு, நீங்கள் வேலூர்லேருந்து பக்கம் வேலூர்லேருந்து இப்படி தான் போனோம். தண்ணீர் காங்க கீழே எல்லாம் தண்ணி கட்டு போயிடுச்சு. அதனால அதே மாதிரி வாணிபாடி ஆம்பூர்ல வரும்போது கட்டு போயிடுச்சு. நம்மளாவது எப்போ தண்ணி வர்றது? தென்மண்ணையில் இப்போ கூட தண்ணி வந்தது. ஆக காவேரியிலேயே கலக்கிறது நிலைமை உருவாகி இருக்கார். அதனால எவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறோம், அது என்ன செய்ய முடியாது சொல்றோம். காவிரி நதிநீர் ஆணையம் தண்ணி திறக்க சொல்லியிருக்காங்க கர்நாடகா. இது வரைக்கும் ஏதோ திறந்தாங்களா? அவங்க நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீர் வழங்கியிருக்காங்களா? இப்பதான் அவங்களுக்கு அவங்க பக்கமே 40% தான் இருந்தது. இல்லை அவங்களோட டேம் இல்லை. இவர் திடீர் 2 நாள் பெய்ஞ்ச மழையில தான் எக்கச்சக்கமாக தண்ணி வந்திருக்கு. அவங்க நம்ம தகுதி விட்டுருக்காங்க. நமக்கு 90 அடி தான் இருக்கு, 120 அடியில. அதனால கிருஷ்ணா நதி நீர் வருது இல்லையா, அந்த கால்வாயில சட்டத்துக்கு புறமா தண்ணி எடுக்கிறாங்க. எங்க கிருஷ்ணா நீர் நமக்கு வருது இல்லையா சென்னைக்கு, அதுல சட்டத்துக்கு புறமா மோட்டர் போட்டு கர்நாடகா ஆந்திராவில் எடுத்துறாங்க. அது ஏதாவது அந்த முதல்வர் கடிதம் எழுத தடுக்க நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க அக்ரிமெண்ட்லயே அவங்களுக்கு தண்ணி எடுத்துக்குவாங்க. அதை பத்தி கமல் கிடையாது எவ்வளவு எடுக்கிறாங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய பார்டர்ல கொடுக்கும்போது அளவு சரியா கொடுக்கணும். அவங்களுக்கு அது அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு இது இருக்கு. அவங்க எடுத்துக்கலாம். சார், வேலூர் மாநகராட்சியில குறிப்பா 31வது மேயரோட வார்டிலே கழிவுநீர் போடுறதுக்கும் பிரச்சனை இருக்குது, குப்பை அள்ளுறதுக்கும் பிரச்சனை இருக்குது சார். இது எப்படி சரி செய்யப்படும்? தொடர்ந்து புகார் போயிட்டே இருக்கு சார். சம்பந்தமா மேயரா விளையாடுறதால எல்லாருடைய வார்டுகளிலும் அந்த நிலைமை இருக்கிறது. அதுக்காகத்தான் எல்லாரும் பரிகாரம் ஒன்று கண்டு கொண்டு இருக்கிறோம். பேருந்து நிலை மிக மோசமான நிலையில இருக்கு சார். புதிய பேருந்து ரொம்ப இதுவா இருக்கு. வாட்டர் பாட்டில் எல்லாமே ரேட் அதிகம், எல்லா பொருளுமே ரேட் விற்கிறாங்க. கேட்டா நாங்க பகடி கொடுக்குறோம், எல்லாருக்குமே பணம் கொடுக்குறோம், அதனாலதான் இந்த ரேட் விற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மூடி இருக்கிற கடைகளை தரணும்னா போட்டி குறைவா இருக்கணும். நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு இப்பொழுது அதிகாரிகள்லாம் இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்க, அதிகாரிகளை கேட்டதெல்லாம் பார்த்தாங்க, நடவடிக்கை எடுக்க இருக்கிற ஒரே ஒரு பார்க்கே மூடியாச்சு.
இருக்கு அங்க இருக்கிற வந்து ஓட்டையர்கள் இருக்கிற பார்க்க முடியாச்சு. எந்த ஒரு இப்ப வந்து என்டர்டெய்னிங்க்கு எந்த வேலையும் இல்ல. புது மாநகராட்சி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே கைவிடப்பட்டிருக்கே தவிர புதுசா எதுவுமே மக்கள் பயன்பாட்டுக்காக குறைந்த அளவு இருக்கு. பஸ் ஸ்டாண்டு கட்டி இருக்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு மாநகராட்சி நிர்வாகமும் சரி சட்டமன்ற நிர்வாகமும் சரி ஏதாவது வந்து திருப்புழா கடை திருப்புழா இது மாதிரியான ஒரு விழாவில தான் பார்க்க முடியுது. மக்கள் பிரச்சனைகளை வந்து நேரடியா போய் சந்திச்சிருக்காங்களா? நீங்க கேக்குற பத்திரிகையாளர் கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம் ப்ளீஸ். வாங்க கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க முன்னாடி வாங்க. இல்ல வாங்க. நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இருக்கக்கூடிய மேயராக இருந்தாலும் கவுன்சிலர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்களாக இருந்தாலும் தினம் தினம் மக்களை சந்திக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தினம் போய் எல்லா பகுதியும் பார்க்கிறோம். நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மிக தவறான குற்றச்சாட்டு. கடை திறக்கிறதுக்கு போற கூட்டம்லாம் அது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட்டம். இப்ப நாங்க எல்லா மக்கள் பணிக்கு போறோம். விதண்டாவாதமா கேள்வி கேட்காதீங்க. மழை காலம் தொடங்குது, தடுப்பு நடவடிக்கைகள் தண்ணீர் தேங்காம இருக்க தடுப்பு நடவடிக்கைகள் என்ன எடுப்பீங்க? மழை காலம் தொடங்கிடுச்சு இல்லையா சார்? சென்னை மாநகராட்சி மற்ற இடங்கள்ல தண்ணி தேங்கிறதுக்கு என்ன போக்குவரத்து தண்ணி தேங்காம இருக்க என்ன நடவடிக்கை? மான்சூன்ல பணம் நிறைய ஒதுக்கி இருக்காங்க. இப்ப நிறைய வேலை செய்து எல்லா இடங்களும் சார். இப்ப தென் மாவட்டங்கள்ல மழை பெய்ஞ்சிட்டு தென் மாவட்டங்கள்ல இப்ப மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. அதுல நிறைய அணைகள் நிரம்பிட்டு வருது. பாபநாசம் உள்ளிட்ட அணைகள் அதை கண்காணிச்சிட்டு இருக்கிறோமா? அங்க எந்த மாதிரி நடவடிக்கை பேசுது? பிரகாஷ் இருங்க சார். பாபநாசம் உள்ளிட்ட அணைகள் வந்து நிரம்பிட்டு வருது. கடுமையான மழை இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்குது. அதை கண்காணிச்சிட்டு இருக்கிறோமா? அங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார்? மழை பொழிவு பொறுத்து மழை பொழிவு தண்ணி முழுவதும் அதிகமாக திறந்து விடுவோம். இப்ப எடப்பாடி சொல்லியிருக்காரு சார், முதல்வர் ஸ்டாலின் டெல்லி போயிட்டு வந்ததை பத்தி. நானும் தலைவர் தான்ன்ற பேச்சுலதான் முதல்வர் போயிட்டு வந்திருக்காரு. அவரு தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்க போல குடும்ப நிதியை வாங்க போயிருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து ஊழலுக்கான முறையான தண்டனை வந்து திமுக அனுபவிக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. இப்படி போய் நான் அவரு எடப்பாடி ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சிக்கு தலைவர், எதிர்கட்சியாக இருந்தவர். அவர் இப்படி ஒரு ஃபில்தி சார்ஜ் பேசுவாரு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா உங்கள் ஆட்சியில இருந்து ஊழலுக்கான ஆட்சி, இதற்கான தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாது, தண்டனையிலும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கடுமையான. ஆமா கொடனா அடுவலையும் எங்க கேஸ் தான் நடக்குது. சட்டத்துறைக்கு பதவி எடுத்திருக்கீங்க, சட்டத்துறைக்கு பதவி எடுத்திருக்கீங்க. நீதிமன்றங்களுக்கு புதிய கட்டிடங்கள் போன முறை நீங்க சட்டத்துறை அமைச்சராக போய் கட்டி கொடுத்தீங்க. ஆமா. இப்ப நிறைய வாடகை கட்டடங்கள் இருக்குது. சொந்த கட்டடங்கள் மாற்ற ஏதாவது நடவடிக்கை? இப்பதானே எடுத்திருக்கேன். அதே போல இந்த டாஸ்மார்க்ல வந்து முறைகேடு நடந்திருப்பதாக தெரிய வருகிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.